Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போறீங்க. இடுப்பு வலி அதிகமா இருக்கு, உடம்பெல்லாம் சோர்வா இருக்கு அப்படிங்கறவங்க இந்த ரெசிபியை நீங்க தொடர்ந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இடுப்பு வலி பறந்து போய்டும். வயசுக்கு வந்த பெண்ணில் இருந்து குழந்தை பெற்ற பெண்கள் வரைக்கும் குழந்தைங்களுக்கு கூட நீங்க இத கொடுக்கலாம். அவ்ளோ ஹெல்த்தியான ரெசிபி. என்ன அப்படினு கேட்டிங்கனா நம்ம வந்து உளுந்தங்களி தான் செய்ய போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல உளுந்தங்கஞ்சி போட்டிருந்தாப்பியே உளுந்தங்களி ரெசிபி போடுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த மாவு எப்படி prepare பண்ணனும் அப்படிங்கறதை இந்த வீடியோல நான் சொல்றேன். 1 கிலோ கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க फ्रेंड्स. கருப்பு உளுந்துல சத்துக்கள் ரொம்பவே அதிகம். தோல் நீக்காத கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1.5 கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவரிசி இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 50 வெந்தயம் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கழுவி வெயில்ல நல்லா காய வச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு 6 மாசத்துக்கு மேல இந்த மாவை நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்க இந்த உளுந்தங்களி ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை நீங்க எடுத்துக்கோங்க. உளுந்துல இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றி சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, அவ்வளோ சத்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் நம்ம குழந்தைங்க வயசுக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை சுண்ணத்து பண்ணதுக்கப்புறம் உளுந்தங்களி கொடுக்க சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க. நாங்கள்லாமே அதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம். இப்போ உள்ள உணவுகளில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் அவ்வளோவா இல்லாமல் போயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் இது போல் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுவோம். எப்படி இன்றைக்கி இந்த உளுந்தங்களி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவு வந்து 1 கப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த கப்பாலேயே 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இந்த தண்ணிலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, சுத்தமான செக்கில் ஆடின நல்லெண்ணெய், அதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த தண்ணியிலேயே சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இது கூட இந்த மாவை சேர்க்கும் போது ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இது போல் விஸ்கோ இல்லை ஏதாவது ஒரு கரண்டி வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே கிளக்கும் போதே உங்களுக்கு அந்த தண்ணி எல்லாமே சுண்டி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃப்ளேமை வந்து கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கட்டி தட்டாமல் இருக்கும். இது போல் ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு சிம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே வையுங்க. நல்லா புழுங்கி உங்களுக்கு வந்து களி ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட், ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மூடி போடுறதுக்கு முன்னாடி அகைன் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு மூடி போட்டு புழுங்க வச்சு எடுத்திங்கன்னா மணமாக இருக்கும். பாருங்கள் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இது போல் தான் இருக்கும் களி வெந்துடுச்சு அப்படின்னாக்கா. இப்போ இந்த களியை வந்து எது கூட சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இது போல் களியை எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறது டெக்கரேட்டிங்காக பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட கிட்ஸ் வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சென்டரில் கொஞ்சமாக குழி பண்ணிக்கோங்க. குழி பண்ணிவிட்டு அது கூட நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கிறதுனால உடம்புல இருக்கிற சூடு எல்லாமே மொத்தமாக தணிஞ்சிடும். நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உணவில் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. அடுத்ததாக இது கூட துருவின தேங்காய் சேர்த்து நாட்டு சர்க்கரையோடு பரிமாறினீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்னோட குழந்தைக்கு வந்து இதெல்லாம் கொடுத்து பழக்கியிருக்கேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுங்க. இதுவே நீங்கள் வந்து 1லேருந்து 2 வயசு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா தேங்காய் துருவலை மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் அந்த களி ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து செர்லாக் அந்த மாதிரி கடையில் இருக்கிற அந்த டின் ஐட்டம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுபோல் நம்மளோட மாதவிடாய் டைமில் வந்து எவ்வளோ வந்து நம்ம வந்து இடுப்பு வலியும் கால் குடைச்சலையும் அனுபவிப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுபோல் வந்து அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி களி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த பேக் பெயின் வந்து நல்லா ரிலீஃப் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வந்து பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே இதை வந்து சாப்பிட்லாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவை நீங்கள் ஒன்ஸ் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாத கணக்கில் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து இட்லி தோசை அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிறதுக்கு பதில் டிஃப்ரெண்ட்டாக களி இது போல் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுங்க.
இந்த ஒரு களிக்கு இவ்வளோ நீங்கள் சொல்லணுமா அப்படின்ட்டு சில பேர் நினைக்கலாம். இந்த களி வந்து அவ்வளோ ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட உணவு பட்டியலிலிருந்து இந்த களி வந்து மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம திரும்பியும் நம்ம உணவில் கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா சுகர் அது போல் வியாதிகள் நமக்கு வராமல் இருக்கும். சுகர் உள்ளவங்களுக்கும் இந்த களி வந்து ரொம்பவே நல்ல ஃபுட்டு. ஸோ நீங்களும் எடுத்துக்கலாம். இந்த உளுந்தங்களி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஷகிம் இதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா எப்பயும் போல் லைக் பண்ணி என்னையுமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.